எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம நிலக்கடலை சாதம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு நான் கடலையை வறுத்து வச்சுன்ட்டேன். வெறும் வானலில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். 2 பாகமாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம பொடி தான் வறுத்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 மிளகா வத்தல், நீங்கள் வேணும்னா 2 போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய். நல்லா இப்படி உதிராக இருக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு முட்டை தேங்காயாக இருக்கணும். ஒரே 1 கொத்து கருவேப்பிலை. நல்லா தேங்காய் சத்துக்கு வதக்கிற மாதிரி வதக்கணும். இந்த நிலக்கடலை சாதங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நிலக்கடலை நிறைய சாப்பிட்றவளுக்கு குழந்தை இல்லாமல் போகவே போகாது. மலட்டுத்தன்மையே வராது. நிறைய குழந்தைகள் இருக்கும். அந்த காலத்தில் அதுதான் மெயினாக சாப்பிடுவா. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சத்து கொடுக்கக்கூடியது நிலக்கடலை. அதுக்கு மருந்து என்னென்னா வெல்லம் தான். கடலையை நிறைய சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டுக்கணும். அது சாப்பிட்டோம்னா அது நல்லா செரிமான சக்தி ஆகிடும். இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு கடலையே கொடுக்க மாட்டேங்கிறா. கடலை நல்லா கொடுக்கணும். குழந்தைகளை சாப்பிட்றது நல்லது. ஒரு 2 புடி நிலக்கடலை போட்டிருக்கேன். நான் முதலே வறுத்துட்டதுனால கடைசியில் போடுறேன். நீங்கள் வறுக்கலைன்னா முதல்ல போட்டுன்னு வறுத்துருங்க. வறுத்துட்டதுனால கடைசியில் இப்போ போட்டிருக்கேன். பச்சை கடலையாக வாங்கி வறுத்துருக்கேன். ஆமாம், பச்சை கடலைன்னா அந்த தோலி கடலை இல்லை, தோலி இல்லாத கடலை பச்சை கடலையா, நம்ம காய வச்ச கடலையே வறுத்துருக்கேன். இப்போ வறுத்த கடலையே வாங்கி வச்சுக்கலாமா? வேணா அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட இது நல்லது. எள்ளு 1/2 ஸ்பூன். எள்ளை எண்ணெயில் போட்டு வறுத்தோம்னா அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. எண்ணெய் இல்லாமல் வறுத்தோம்னா தான் நல்லா வறுபடும். நல்லா படபடன்னு பொரியட்டு பாருங்க. அவ்வளோதான், போடுறோம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பவுடராக பண்ணணும். ஜலம் விட்டு அரைக்கக்கூடாது. பவுடர் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு. இப்போ நம்ம அதை ஆற வச்சுருக்கோம். அது ஆறின்னு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இங்கே இதெல்லாம் வறுத்துடுவோம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இதுக்கு கடலை எண்ணெய் தான். கடலை சாதங்கிறதுனால கடலை எண்ணெய் தான். ஒரு கைப்பிடி நிலக்கடலை. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். ராக் சால்ட். இதுக்கு ஒரு கப்பு சாதம். அதை போட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுற வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதில் முந்திரி பருப்பு போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். கடலையே இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறது அப்படின்னாலும் போட்டுக்கலாம். கடலை பருப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணுன்னாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் நம்ம சௌரியம். பல்லு கடிக்க முடியாத வாரத்தில் இருந்தாலும் இது எதுவுமே போடாமல் பொடியை மட்டும் போட்டு கிளறிக்கலாம். இது குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதுனால இதில் நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம். இது ரொம்ப புரோட்டீன் உள்ளது. அதனால் எப்போவுமே குழந்தைகளுக்கு புரோட்டீன் உள்ள சாப்பாடு நிறைய கொடுக்கலாம். அதனால் இது 2வது டப்பா திறக்கும்போது நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். உடம்பில் இருக்கிற அந்த வறட்சியெல்லாம் சரி பண்ணும். வறட்டு இருமல் அது இது அதெல்லாம் சரி பண்ணும். குழந்தைகளுக்கு வறட்சியை சரி பண்ணும். பெரியவாளும் சாப்பிட்லாம், குழந்தைகளும் சாப்பிட்லாம். இப்போ அது இப்படி பொடி பண்ணியிருக்கோம். அந்த பொடி தான் அது. இந்த மாதிரி ரிவர்ஸில் கொடுத்து பொடி பண்ணியிருக்கோம். நேராக பொடி பண்ணால் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளிப்பட்டுரும். அதனால் ரிவர்ஸில் கொடுத்து பொடி பண்ணிக்கணும். கலந்துட்டு காட்டுறேன். இப்போ இது இந்த கணு பொங்கல் அதுக்கெல்லாம் கொடுக்குறாள்ல, அதுக்கு இது சாப்பிட்லாமா? இப்போ கூட இந்த மாதிரி கலந்த சாதம் இது பண்ணிக்கலாம்.
கணுவுக்கு பண்ணிக்கலாம், ஆடிப்பெருக்குக்கு பண்ணிக்கலாம், அதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனாக்கா இந்த வளகாப்பு சீமந்தத்தை போது கலந்த சாதம் பண்ணுறாளோன்னு அந்த பொண்ணுக்கு இதை பண்ணி கொடுக்கக்கூடாது. கன்சீவாக இருக்கிற பொண்ணுக்கு கடலை, எள் இதெல்லாம் இதில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அவளுக்கு கொடுக்கக்கூடாது. அவளை தவிர மிச்சம் பேர் எல்லோரும் சாப்பிடலாம். அப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கொடுக்கலாமா? குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் கொடுக்கக்கூடாது. குழந்தைக்கு ஒரு வயசு வரைக்கும் மாந்தோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுக்கக்கூடாதும்பா. அதனால அதெல்லாம் அவளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது. அவளை தவிர மிச்சம் பேர் காமிச்சு எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு அவள்கிட்ட காமிக்கணும்? அவள் உள்ள வந்து பார்த்துட்டு இருக்காள. அந்த காலத்தில் நாங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது மத்தியானம் ஆற்றுக்கு வந்துடுவோம் சாப்பாட்டுக்கு. ஆற்றுல வந்து சாப்பிட்டு போவோம். இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. இந்த காலத்தில் எல்லாம் 7 மணிக்கே டப்பா வட்டின்னு போக வேண்டியது இருக்குது. அதனால இந்த மாதிரி சாப்பாடுனா தான் அது வாசனை நல்ல வாசனையாக இருக்கும். குழந்தைங்க பார்த்தா சாப்பிட்றேங்கிறீங்க. இல்லைன்னா அந்த பருப்பு குழம்பெல்லாம் கொடுத்து விட்டோம்னா அதெல்லாம் நன்னா இல்லை அப்படிங்கும். இப்படி கலந்த சாதங்கள் தான் இன்றைக்கி குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுங்க. சுவையான நிலக்கடலை சாதம் ரெடி. சூப்பர்மா. நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன். யாரோ எதுக்கோ எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. பல்லுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸாக இருக்குது. ஆமாம், குழந்தைகளுக்கெல்லாம் பல்லு கடிக்கிறதுக்கு கொடுக்கணும். இது கூட என்னுடைய சித்தி, இன்னொரு சித்தி இருக்கா இருந்தா மெட்ராஸில். அந்த சித்தியோடைய ரெசிபி தான் அது. அந்த சித்தி தான் சொன்னால் அது படிப்பாரி நன்னா இருக்கும்னு. அந்த சித்தி சொல்லி கொடுத்தது தான் இது. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.